அண்ணன் வந்துட்டு அரசியல் பேசாம இருக்கவே முடியாது. அதனால இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னு, நீங்க அந்த வார்த்தையை சூஸ் பண்ண உடனே அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படம் பார்த்த உடனே ஒரு விஷயம் ஒண்ணு வரும். அந்த வார்த்தைக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ட் பத்தி நீங்க பேசணும். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி பிரச்சனை இருக்கும்? கண்டிப்பா இருக்காதுண்ணே. ரெடினா? அன்பு. அன்பு. அதுல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்டாலின் சார் மேல எவ்வளவு அன்பு அப்படின்றத நீங்க சொல்லணும். இல்ல, அன்பு நாங்க அரசியல் கோட்பாடுகள்ல எதிரெதிரா இருக்கோம். அவர் திராவிட தத்துவத்தில் இருக்கார், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கார். ரெண்டுக்கும் போர் நடக்குது. அதை தாண்டி ஒரு உறவு இருக்குது. அது தயாளம்மா வந்து என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஐயா கலைஞர் அவர்களும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு தடவை நான் ஒரு போராட்டத்தில் மயங்கி விழுந்துட்டேன், அதிகமாக வேர்வை போனதில். அப்போ என்னை கூப்பிட்டு திடீர்னு திட்டினாங்க, இந்த மாதிரி இப்படி பொறுப்பற்று இருக்கிறதா, என்ன இப்படி ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ நான் அதிகாலையில் உணவு எடுக்காமல் அவசரமாக போராட்டத்துக்கு போயிட்டேன். அப்போ அது வேர்த்து ரொம்ப கொட்டினோடனே வெயிலில் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னோடனே, இப்படியா இருக்கிறது, கவனிச்சுக்கிறது இல்லையா உடம்ப அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இறந்தவுடனே 2 தடவை இங்கேருந்து பயணத்தில் போகும்போதும் கூப்பிட்டாங்க, ஊரில் போயும் நான் அப்பாவுக்கிட்ட நிற்கும்போது எனக்கு எடுத்து அழைச்சி பேசி ஆறுதல் சொன்னாங்க. இப்போ இது வந்து அரசியலை தாண்டிய மனித உறவும் மாண்பும் வந்து பேணி காக்கப்பட வேண்டிய ஒன்று. அதில் எங்கள் 2 பேருக்கு இந்த அன்பில் வந்து இடைவெளி இல்லை. புரியுதா? அது அன்பு தான். அடுத்தது பாராட்டு. பாராட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள். எங்களை ஒன்று திரட்டி ஒரு அரசியல் ஆற்றலாக மாற்றுவது என்பது சாதாரண வேலை இல்லை. அவர் கற்ற கல்விக்கு வேலையை பார்த்து காலத்தோட ஒரு திருமணத்தை பண்ணி எல்லா மனிதனையும் போல சராசரி வாழ்க்கைக்குள்ளே போகலை. அதில் எங்கள் அண்ணன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த மக்களுக்காக நின்றுட்டார். இதுவரை நின்றுட்டார். அவர் ஏற்றுக்கிட்ட அந்த பாதையிலிருந்து சமரசம் செய்யலை. அப்போ அதில் வந்து அவரை வந்து பாராட்டுங்கிற வார்த்தை பத்தாது, எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். அந்த பாராட்டுக்குரியவர் எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அடுத்து நம்பிக்கை. ஒரு சாதாரண வேளாண்குடி மகன், ஒரு எளிய மகன், ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக வர முடியும் அப்படிங்கிறது ஒரு வந்து சான்று. ஒரு வாரிசு இல்லை புகழ்பெற்ற திரைப்பட கலைஞராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு அப்பா மந்திரியாக இருந்திருக்கணும், முதலமைச்சராக இருந்திருக்கணும். அப்படி இல்லை, சாதாரண மகனும் ஒரு கீழ்நிலையிலிருந்து ஒன்றிய செயலாளராக வாழ்க்கையை தொடங்கியவர் வேளாண்குடி மகனாக இருந்து வந்து இந்த நாட்டின் முதன்மை பொறுப்புக்கு வர முடியும் என்று காட்டியது வந்து ஒவ்வொருத்தருக்குமான ஒரு நம்பிக்கை. அடுத்து அறிவுரை தம்பிக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே சொல்றது. அவருக்கு மட்டுமில்லை, இப்போ இருக்கிற தம்பிக்கு சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருது, அதை தக்க வைக்கணும்னா அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சேர்ந்துட்டோமே, நம்ம தான் வந்துட்டோமே, நம்ம பிரதமர் ஆயிட்டோமே, நம்ம முதல்வர் ஆயிட்டோமேன்னு இல்லை. நீங்கள் அதுக்கு சான்று நீங்கள் ஐயா மோடி எடுத்துக்கலாம். அவருடைய கருத்தையிலையும் கோட்பாடுகளையும் நாங்கள் ரொம்ப தூரத்தில் முரண்படுறோம், அதை எதிர்த்து நாங்கள் போரிடுறோம். ஆனால் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம தான் பிரதமர் ஆயிட்டோமே அப்படிங்கிற மிதப்போ திமுறோ இருக்காது. மதியம் டெல்லியில் பேசிச்சுப்பார், இரவில் வேற ஊரில் பேசிச்சுப்பார், காலையில் வேற ஊரில் பேசிச்சுப்பார். இந்த வயதில் இவ்வளோ உழைக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. 3வது முறை பிரதமர் ஆகியும் அவரை எங்கேயாவது சோர்ந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னன்னா, அப்போ ஹிட்லர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். நீ வந்து வெல்லுகிற வரை குதிரை மாதிரி ஓடணும், வென்றுட்டினா குதிரையை விட வேகமாக ஓடணும், அப்போ தான் உன்னால் வெற்றியை தக்க வைக்க முடியுங்கிறான். அப்போ நீங்கள் வந்து நம்ம குதிரையை விட வேகமாக இப்போ ஓடணும். புரியுதா? அப்போ வந்து அது அறிவுரையா இல்லை, அண்ணன் வந்து அனுபவத்தை சொல்றேன். ஏன்னா நீங்க படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது, கற்றறிவை விட பட்டறிவு. நான் வந்து பட்டவன், அதனால அவங்களுக்கு பெரியவன்ல, அதனால அண்ணன் சொல்றேன். எதிர்பார்ப்பு தம்பி வந்து அவருக்கு ஒரு பெரிய தலைவனாகி இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு இருக்கு. அதுல அவருக்கு வந்து தேடல் இருக்கு. அதுக்கு தன்னை தயாரித்து கொண்டு வர்றாரு. அதில் நான் பார்க்குறேன், கூடவே இருந்து பார்க்குறேன். அவர் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், பல பதவியை விட்டு வந்ததுலேருந்து பார்க்குறேன். அதுக்கான தயாரிப்பை இவர் செய்து கொண்டு வர்றாரு. அதனால் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு நல்ல தலைவராக வளர்ந்து வருவார்னு எதிர்பார்ப்பு இருக்கு. கடைசியா நட்பு. நட்பு கிடையாது, இது நண்பர்கள்னு சொல்ல முடியாது. நான் அண்ணன், அவர் தம்பி, அப்படிதான் நாங்கள் இருக்கோம். அரசியலாக தூரமாயிருச்சு. அவர் ஒரு கோட்பாட்டை எடுத்துட்டார். தம்பி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, வரும்போது வரட்டும். அவர் இது வரைக்கும் இருக்கிற வேற அரசியலை, இந்த அரசியலை விட்டு வேற அரசியலை தொடுவார்னு நினைச்சா அவர் அதே
திருப்பி தொட்டுட்டாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ அடிப்படையில் உங்களுக்கு திராவிட கோட்பாட்டில் நேர் எதிராக நிற்கிறவன் நான். இப்போ நான் தமிழன், அவர் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவர் துளுவர், அவர் பீகாரி, அவர் குஜராத்தி, அவர் போஜ்பூரி, அவர் மராட்டியர், அவர் ராஜஸ்தானி. நாங்கள்லாம் தனித்தனி தேசினத்தின் மக்கள். நாங்கள்லாம் சேர்ந்து இந்திய நாட்டுக்குள்ள, இந்திய ஒன்றியத்துக்குள்ள வாழ்கிற இந்திய நாட்டின் குடிமக்கள். உங்களுக்கு புரியுது? இது என் தேசம் தமிழ் தேசம், அது தேசம் கேரளம், இது ஆந்திரா, அது தெலுங்கு தேசம்னே இருக்கு, உங்களுக்கு கட்சி இருக்கு. அந்த மாதிரி இப்போ அதில் என் தம்பி திடீர்னு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்ட்டாரு. உங்களுக்கு புரியுதா? ரெண்டு கண்ணுன்னொன்னா அப்போ 2 பேருக்கும் எதிராயிருச்சு, கோட்பாட்டு முரண் வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் சண்டை செஞ்சுக்கும் போது இப்போ அது நாட்டுக்கோழிக்கும் காட்டு பூனைக்கும் நட்புன்னு சொன்னால் கஷ்டமாயிரும். அந்த மாதிரி கோட்பாட்டு முரண் வந்துருச்சு. நான் இலவசத்துக்கு நேர் எதிராக இருக்கேன், அவர் இலவசத்துக்கு ஆதரவாக இருக்கிறப்பல. இவங்க 2 பேரும் கொடுத்த இலவசத்தை விட என் தம்பி சொன்ன இலவசம் அதிகம். 1000 ரூபா கொடுத்தவரே 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காரு. என் தம்பி 2500 கொடுக்குறேன்றாப்ல. அப்போ அது எத்தனை லட்சம் கோடி கடனில் விடுன்ட்டு நான் அதெல்லாம் தர முடியாதுன்ட்டேன். நான் தோற்று போனேன். புரியுதா? இப்போ அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அரசியல் நிலைப்பாடு கோட்பாட்டில் தூரமாயிருச்சு. அது வேற. இப்போ எப்பவும் எனக்கு பாசமுள்ள தம்பி என் தம்பி தான். அரசியலாக அவருடைய நிலைப்பாடும் அவருடைய செயல்பாடும் வேற, என்னுடைய கனவும் நிலைப்பாடும் செயல்பாடும் வேற. அது வெவ்வேறு. இதையும் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே எல்லா பதிலும் கொடுத்துட்டீங்கன்னு. அதுதான் இங்க சீமான் அண்ணன் என்ன மனசுல இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவீங்க. அதற்கு பெரிய பெரிய நன்றி அண்ணா. உங்க பேச்சுக்கு எப்படி நாங்க ஒரு பெரிய ரசிகனோ, அதே மாதிரி உங்களுடைய பாடலுக்கும் ஒரு பெரிய ஃபேன்ஸே வந்துட்டாங்க.